ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம்? இன்றைக்கி நம்ம பால் காய்ச்சின வீடியோ ஃபுல்லாக எப்படி பால் காய்ச்சணும், எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம், அதாவது எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மணிக்கு முடித்தோம், அந்த மாதிரி தாங்க நாம் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வருங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உப்பு, வாழைப்பழம், தேங்காய், அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வெத்தலை, ஸ்வீட்டு, புதுசாக பார்த்திங்க அப்படின்னா குடம், பால் பானை, தண்ணி, அந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறதுங்க. அடுப்பு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவோம். காலையில் 5 o'clockலாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் எந்திரிச்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அன்றைக்கி நாங்கள் வீடு பால் காய்ச்சுற அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்கு வீடு பால் காய்ச்சிடும். அதனால் ஆண்கள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா சுபுகு தொழுதுட்டு டைரெக்டாக அப்படியே நம்ம வீட்டுக்கு துவா செய்கிற மாதிரி செட் பண்ணியாச்சுங்க. அதோடு பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் எல்லாருமே சுபுகு தொழுதுட்டு ஒரு 6 o'clock அந்த மாதிரி வந்துட்டாங்க. நாம் எல்லாருமே எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம் பால் காய்ச்சறதுக்கு. அதே மாதிரி அவங்க அங்கே ஒரு பக்கம் துவா செஞ்சுருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அசரத் குறிப்பிட்ட ஒரு இடத்துல பாங்கு சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே துவா செஞ்சிட்ருப்பாங்க, இங்கே வந்து நம்ம வந்து பால் காய்ச்சி முடிச்சியாச்சுங்க. அதோட பால் காய்ச்சினதுக்கப்புறமா வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பால் ஸ்வீட்டு அந்த மாதிரி கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டீ அந்த மாதிரி கொடுத்துட்டு கையில் வந்து ஒரு பிஸ்கட் அந்த மாதிரி வந்து கொடுப்போம். இது வந்து காலையில் வந்து வந்தவங்களுக்கு மட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் நாஸ்டா வந்து இட்லி சாம்பார் அந்த மாதிரி வச்சாச்சு. அப்புறம் வந்து மத்தியானம் வந்து நம்மளோட சொந்த பந்தங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா கூப்பிடுறது. அதே மாதிரி எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11:30 அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்க. அதோட இன்றைக்கி நாங்கள் வந்து பால் காய்ச்சின டேட் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் பால் காய்ச்சினதுனால மதியானம் வந்து கரெக்டாக வந்து ஜும்மா தினத்தில் நம்ம பால் காய்ச்சினதுனால தொழுதுட்டு அப்படியே சாப்பாடை வந்து கண்டினியூ பண்ணிடலாம் அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டோம். அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை ஜும்மா டேட்டில் வந்து நம்ம வைப்போம் அப்படின்ட்டு. அதனால் பார்த்திங்க அப்படின்னா காலையிலே வந்து சுபுகு தொழுதுட்டு அந்த மாதிரி பால் காய்ச்சிட்டு அதோட வந்து ஜும்மா வந்து தொழுதுட்டு அதோட சாப்பாடும் வச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொந்த பந்தங்கள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியூர்லேருந்து எல்லாத்தையுமே கூப்பிட்ருந்தோம். அதே மாதிரி அவங்க வந்து 11:30 12 o'clock அந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டாங்க. பால் காய்ச்சறதுக்கு வந்து மத்தியானம் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலப்பாளையக்காரங்களை வச்சு வந்து சாப்பாடு பண்ணிடலாம். எப்போவுமே வந்து நம்ம வந்து கால்பண்ணத்துக்காரங்களை வச்சு தான் சமைப்போம். இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேலப்பாளையத்தில் வந்து கிங் சமையல் குழு ஃப்ரெண்ட்ஸ் சமையல் குழுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அவங்க வந்து சாப்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்து மேலப்பாளையத்தில் வந்து கிங் சமையல் குழுவை வந்து நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து பிரியாணி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜாம் சிக்கன் 65 எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து சமைச்சு தந்துருந்தாங்க. அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வச்சு சாப்பாடு வைக்க முடியாது, ஏன்னா கூட்டம் ஜாஸ்தி. அதனால் மண்டபத்திலே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஆயிடுச்சு. அதோட பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து மண்டபத்திலே போய் சாப்பிட்டாச்சுங்க. அந்த அன்னைக்கு ஃபுல்லுமே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாருமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஃபுல்லாக எங்கள் ஊருக்கு வந்து ஒரு மண்டபம் இருக்குது பக்கத்தில், வந்து இந்த மண்டபம் தான் இது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அழைச்சிருந்தோம். அவங்க எல்லாரும் மாஷா அல்லாஹ் வந்திருந்தாங்க. அதோடு வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி சாப்பாடு வச்சு நல்லா சாப்பிட்டாச்சுங்க. இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி சிக்கன் 65 ரைத்தா ஜாம் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்ல உதிரி உதிரியாக பிரியாணிலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக சொல்லப்போனால் ஜாம் வந்து சூப்பராக அருமையாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க சாப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.